நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே இரண்டு சஹாபி பெண்மணிகள், அஹ்மதில் பதிவான ஹதீஸ், இரண்டு சஹாபி பெண்மணிகள் பசியில தாகத்தில பகல் நேரத்தில கடுமையான பசி ஏற்படுகிறது, கடுமையான தாகம் ஏற்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில ஒரு சஹாபி அனுப்புறாங்க. அந்த ரெண்டு பெண்மணிகளும், நாங்க ரமலானுடைய நோன்பு பிடித்திருக்கிறோம், ஆனா எங்களை தாங்க முடியாத பசி ஏற்பட்டிருக்கிறது, தாங்க முடியாத தாகம் ஏற்பட்டிருக்கிறது, நோன்பை விடவா என்று அந்த ரெண்டு பெண்மணிகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஃபத்வாவை கேட்டு அனுப்புறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ரெண்டு சஹாபி பெண்மணிகளுக்கும் ஒரு பாத்திரத்தை கொடுத்தாங்க. இந்த பாத்திரத்தை எடுத்துட்டு போங்க, இந்த பாத்திரத்துக்கு உள்ளால இந்த பாத்திரத்திலே அந்த ரெண்டு சஹாபி பெண்மணிகளுக்கும் வாந்தி எடுக்க சொல்லுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அந்த சஹாபி ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு அந்த பெண்ணிடத்துல போறாங்க. ரெண்டு பெண்மணிகளும் பகல் நேரத்தில் நோன்பாளியாக இருக்கிறவங்க. திடீரென பாத்திரத்தை கொண்டு வந்து கொடுத்த பின்னால ரெண்டு பெண்மணிகளும் வாந்தி எடுத்தாங்க. அந்த வாந்தி வெறுமனே இரத்தமாக, மாமிசமாக, இறைச்சாக வெளியே வந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபியிடத்துல சொன்னார்கள், அந்த பெண்மணிகள் பகல் நேரத்தில் நோன்பாளியாக இருந்து கொண்டு, ஃபர்லான நோன்பை பிடித்து நோன்பாளியாக இருந்து கொண்டு அடுத்தவர்களை பற்றி புறம் பேசி இருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே என்ன குறிப்பிடுகிறான்? அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுகிறது, அடுத்தவர்களுடைய பேச்சுகளை பேசுகிறது, உன்னுடைய சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமனானது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இறந்து போன சகோதரன் மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமனானது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். எனவே அந்த வகையில் ரெண்டு பெண்மணிகளும் பகல் நேரத்தில் நோன்பை பிடித்துக் கொண்டு அடுத்தவர்களை பற்றி பேசி இருக்கிறார்கள். அதனால தான் அவர்களுக்கு பசி ஏற்பட்டு தாகம் ஏற்பட்டது. ஒரு மனிதன் நோன்பு பிடித்துக் கொண்டு அடுத்தவரை பற்றி பேசாம தான் பாவத்தை விட்டு பாதுகாத்துக் கொண்டு, கண்ணை பாதுகாத்துக் கொண்டு, நாவை பாதுகாத்துக் கொண்டு ஒரு மனிதன் நோன்பாளியாக இருந்தால் அந்த மனிதனுக்கு நிச்சயமாக பகல் நேரத்தில் பசி ஏற்படாது, தாகம் ஏற்படாது, நோன்பினால வருத்தம் இருக்காது. அந்த ரெண்டு பெண்மணிகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பகல் நேரத்தில் அடுத்தவர்களை பற்றி புறம் பேசியபடியால தான் தாகம் ஏற்பட்டது, பசி ஏற்பட்டது, அவர்கள் எடுத்த வாந்தி இருக்கிறது. அடுத்தவர்களை பற்றி பேசி அடுத்தவர்களுடைய இறைச்சை சாப்பிட்டு இருக்கிறார்கள், அதுதான் வெளியே வந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொன்னாங்க. அருமையானவர்களே, அருமையான சகோதரர்களே, அதனால நோன்பு என்கிறது, ரமலானுடைய காலம் என்கிறது, ஒவ்வொரு மனிதர்களும் தன்னை வீணாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக்கிய கடமை என்ற படியால ஏதோ நாங்க பிடிச்சா அது நோன்பு முடிஞ்சு என்கிறது அல்ல. அதில் ஒரு மனிதன் சரியாக இருந்தால்தான், பக்குவமாக இருந்தால்தான் அந்த மனிதனுக்கு கூலி இருக்கிறது, சவாப் இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்.